கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் பக்கம் பல நிலையில் பல சந்தர்ப்பங்களில் தேவையுடையவராக இருப்பார். அல் ஜபலு லா யஹ்தாஜு இலா ஜபலின், ஒரு மலைதான் இன்னொரு மலையின் பக்கம் தேவை காணாது. மனிதர்கள் அப்படி அல்ல. யாரிடத்திலே எந்த நேரத்திலே எந்த தேவை எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நோயாளி வைத்தியசாலையிலே சென்று அவருடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி அங்கே நிற்கின்றார். அங்கே அவருடைய தேவை நிறைவேற்றப்படும் பொழுது அவருடைய மனம் மகிழ்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, வாசலடிக்கு ஒரு மிஸ்கீன் வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு பசியை போக்கிக் கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டு வந்தால் நீங்கள் அவர்களை தட்ட வேண்டாம். அவரை விரட்டக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று எம்மிடத்திலே தேவையோடு வரக்கூடியவர்களை, கஷ்டத்தோடு வரக்கூடியவர்களை, சிரமங்களோடு வரக்கூடியவர்களை அவர்களுடைய கண் துடைத்து, கண்ணீரை துடைத்து உள்ளத்திலே இருக்கும் கவலைகளை போக்குவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. எதை கொண்டு என்ன தேவை நிறைவேற்றப்பட்டதோ, உணவோ உடையோ, சுப்ஹானல்லாஹ், அதற்கேற்ற சொர்க்கத்து விருந்தாளிகளாக அவர்கள் நாளை மறுமையிலாக போகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, முதல் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மக்களுக்கு ஆடை சரியாக இல்லை, பாதணி இல்லை, வறுமையின் அடையாளம் வடுக்கள் அவர்களுடைய முகங்களிலே தெளிவாக தெரிபடுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மாறிவிட்டது. என் சமூகத்திலே, என்னுடைய உம்மத்திலே இப்படியான இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க நாம் வாயார வயிறு நிரம்ப புசித்துக் கொண்டிருக்கிறோமே. மிம்பர் படியிலே ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேருக்கு முன்னாலும் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகின்றார்கள். யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில் லிதஆரஃபு இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். முதல் கோத்திரம் அது அன்சாரிகளை விட்டும் தூரமானவர்கள், மக்காவை விட்டும் மதீனாவை விட்டும் தூரமானவர்கள். ஆனால் மனிதர்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய உறவுகள். அவர்களை நீங்கள் பாருங்கள், கவனியுங்கள், உதவி செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு வசனத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின். நாளை மறுமைக்காக, அதற்குரிய முன்னேற்பாடாக, சேமிப்பாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள், கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இறங்க சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். தேவையோடு வந்தவர்களுக்கு உதவி செய்யும்படி கூறுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னிடமிருந்த பணம் என்ன, பொருட்கள் என்ன, தானியங்கள் என்ன, அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அந்த காட்சியை பார்த்ததன் பின்னால் இலங்கத் தொடங்கியது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மோமினுக்கு செய்யக்கூடிய ஒரு மோமினுடைய செயல்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது துதுகிலு ரஜுல், ஒரு மனிதன் அஸ்ஸுரூர, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மன மகிழ்ச்சியை, அவருடைய கஷ்டத்தை போக்கி அவருடைய உள்ளத்தில் இருக்கும் வேதனையை கலட்டி விடுவதுதான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பமான செயல் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நடமாடுகின்றார்கள். மதீனாவிலே தெரு தெருவாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். மையவீனி, யார் எனக்கு உதவி செய்வது? ஒரு மிஸ்கீன் கேட்பது வேறு, மாணவி கேட்பது வேறு. கண்ணியத்துக்குரியவர்களே, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கேட்கின்றார்கள், யார் எனக்கு உதவி செய்வது? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பை அவர்கள் அனாதையாக அந்த மைதானத்திலே நிறுத்தி வளர்த்தாட்டி, அந்த சிசு, அந்த குழந்தை வளர்த்தாக்கி வைக்கப்பட்டிருந்த நேரத்திலே ஹலீமா சாதியா, சுப்ஹானல்லாஹ், தேவையோடு அந்த குடும்பம், அனாதை குடும்பம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி எடுக்க, கண்ணியமானவர்களே, உலக வரலாறே ஹலீமா சாதியாவை மறக்காமல் இருக்கிறது. மேன்மையானவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வாழ்க்கையின் ஆரம்பத்தை ஓட்டுவதற்குரிய வாழ்வாதார வளங்களை கொடுத்து பாலூட்டி வளர்த்த ஹலீமா
சாதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதலாவது உதவி செய்கின்றார்கள். இப்பொழுது 40வது வயதிலே நுபுவத்துடைய பட்டத்தை எடுத்துக்கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு யார் உதவி செய்கிறது, எனக்கு யார் உதவி செய்கிறது என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு பகுதியிலிருந்து வருபவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உதவி செய்ய முன் வருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வரவேற்றது. 10 வருடம் மக்காவில் கிடைக்காத உதவி மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஹி அந்த இல்முக்கு கிடைத்தது, அந்த நுபுவத்துடைய வெளிச்சத்துக்கு கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனா அது என்னுடைய மேனியோடு சேர்ந்த ஆடையின் உட்பகுதியை போன்றது. மதீனத்து மண், சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிலே ஷிஃபா இருக்கிறது. கியாமத்துடைய ஆரம்பம், ரௌபத்துல் ஜன்னா, சொர்க்கத்து பூஞ்சோலை. உலகத்தில் இருக்கும் எல்லா இடமும் அழிக்கப்படும், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உதவி செய்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வஹியை சுமந்து கொண்ட அந்த மதீனத்து மண்ணிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நேரம் வீற்றிருந்த அவர்களுடைய வீட்டுக்கும் அந்த மிம்பருக்கும் இடையில் உள்ள பகுதி, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் சுமந்து வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் வாருங்கள் எங்களிடத்திலே, நீங்கள் முஹாஜிர்களாக வருகின்றீர்கள். மன்னாரில் இருந்து அகதிகள் வந்தார்கள். சில யுத்த காலங்களிலே நாம் பார்த்தோம் அவருடைய கண்ணீர் என்ன, அவர்களுடைய ஏக்கம் என்ன, அவர்களுடைய துடிப்பு என்ன. சுப்ஹானல்லாஹ், இதே போன்றுதான் மக்காவில் இருந்து சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தீனை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டு வரவேற்றார்கள். முன் வரிசையிலே நின்றார்கள். நாங்கள் வாழ்வளிப்போம், இடம் அளிப்போம், யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஒவ்வொரு அன்சார் தோழர்களையும் முஹாஜிர் தோழர்களையும் எங்களுடைய உச்ச சகோதரராக்கி வராசத்தில் பங்கு கொடுப்போம், சொத்திலே பங்கு கொடுப்போம், 2 வீடு இருக்கிறது, ஒன்றை கொடுப்போம். சுப்ஹானல்லாஹ், தீன் தளிர் விட ஆரம்பித்தது. தலஅல் பத்ரு அலைனா மின் சனியத்தில் வதா வஜப ஷ்குரு அலைனா மா தஆ லில்லாஹி தாஇன். சுப்ஹானல்லாஹ், அந்த வரவேற்பு கீதத்தோடு மதீனாவிலே வஹியை சுமந்த உலமாக்களின் இமாமாகிய ரஹ்மத்துல் லில் ஆலமீன் காத்தமுன் நபி, சுப்ஹானல்லாஹ், இமாமுல் அம்பியா, தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய உண்மையான வரவேற்பு சகோதரர்களே மதீனாவில் கிடைத்தது. அல்லாஹ் சொன்னான், நபியே, அன்சாரிகளும் நானும் சேர்ந்து உங்களுக்கு உதவியாக நிற்போம் என்று அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். அல்லாஹ்வுடைய உதவியோட அன்சாரிகளை சேர்த்துக் கொண்டார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த வஹியோடைய இல்ம் எங்கேயோ இருந்து தளிர்விட்டு உலகம் இன்று என் திசையிலும் அந்த இல்முடைய வஹியை சுமந்த வஹியகங்கள், மதரசாக்கள், சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அசைவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஹியை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சத்தத்தை இங்கே அங்கே ஒவ்வொரு நாட்டிலே, தேவ்பந்துல, வேறு நாடுகள்ல, ஆப்பிரிக்கால, மதீனால, பக்தாதுல இருக்கிற செய்தி கேள்விப்படப்பட தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் என்பதாக படையெடுத்து சென்றார்கள். சகோதரர்களே, துயூஃபுர் ரஹ்மானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயிலே எங்களுக்கு பங்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய மொழியை நாம் படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகள் போன்று நாங்களும் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு உலகத்திலே படையெடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மிஸ்ர் அதிலே ஒரு தனித்துவமாக விளங்கியது. அல் அஸ்ஹர் என்ற பல்கலைக்கழகம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 லட்சம் மாணவர்கள் கல்வி கற்கும் இடமாக மாறியது. 5 லட்சம் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு, தீனுடைய இல்ம படிக்கிறதுக்கு, உலகத்தில் பரப்புறதுக்கு. சுமத்ரா தீவிலும் மிஸ்ர் அந்த அஸ்ஹருக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்ட காணிகள் இருக்கிறது. சகோதரர்களே, இலங்கை தலைநகரத்திலும் சில கடை துண்டுகள், பெருமதியான இடங்கள் அல் அஸ்ஹருக்கு வக்ஃப் செய்யப்பட்டது. இல்மை தேடி வரும் மாணவர்கள், அல்லாஹ்வின் கலாமை சுமக்க வரும் மாணவர்கள், இவர்களை வாழ வைப்பது, இவர்களுக்கு உதவி செய்வது எமது கடமை என்று உலகத்திலே எவ்வளவு பிரபல்யமாக இருந்தது என்றால், ஒரு காலம் இருந்ததாம், எகிப்துக்குள்ளே யாராவது ஒருவர் மரணிக்கும் பொழுது அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்துக்கு எந்த ஒன்றையும் வக்ஃப் செய்யாமல் மரணித்தால் அவருடைய மரணம் அது ஒரு நல்லதாக கருதப்பட மாட்டாராம். அவருக்கே ஒரு, நான் இப்படியான ஒரு நன்மையை செய்யாமல் மரணிக்கிறேனே என்ற ஏக்கம் இருந்ததாம். கண்ணியத்துக்குரியவர்களே, சொல்ல வந்த விடயம் இதுதான். 30 வருடங்களாக
எத்தனையோ பேருடைய முயற்சியால், ஏக்கங்களால், உங்களுடைய அரவணைப்பால் அங்கு தலஅல் பத்ர் என்றால் இங்கு வந்த மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் இந்த ஊரார்கள் ஏதோ ஒரு உதவி செய்துதான் ஹக்கீமியா இருக்கிறது. மன்னிச்சுக்கோங்க, நான் சொல்றதுக்கு ஒரு 30 வருடம் ஒரு நிலையம், ஒரு நிறுவனம் நீண்டு பிடிப்பதென்றால் ஊரார்களுடைய உரம் அங்கு இருக்கிறது. அதுதான் உண்மை. மதீனாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்தப்பட்டிருந்தால், முடியாது என்று சொல்லப்பட்டிருந்தால், கண்ணியமானவர்களே, தீன் வளரும் இடமாக அது இருந்திருக்காது. தீனை வளர்ப்பதற்கு அல்லாஹு தஆலா சிறந்த பயிற்சிகளுக்கு சில நிலத்தை தெரிவு செய்து போன்றே இந்த யாரும் எதிர்பார்க்காத இந்த கலதினி மண்ணுக்குள்ள இந்த ஒரு பிரதேசத்தை யாருடைய இஹ்லாஸை வைத்தோ, யாருடைய நல்லெண்ணங்களை வைத்தோ தெளிவாக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். சத்தியமா நான் இதை உங்களை பூசுவதற்கோ புகழ்வதற்கோ அல்லது உங்களிடம் இடம் வாங்கிக் கொள்வதற்கோ நான் சொல்லவில்லை. படைத்தவனை பயந்து ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். சுப்ஹான் அல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறிய மகன் வருகின்றார். எதற்காக வேண்டி? சம்மாந்துறையில் இருந்து வந்தார். 5 வருடம் குர்ஆனை பாடமாக்க முயற்சி செய்தார். தாயும் தந்தையும் எத்தனையோ இரவுகள் இங்கே வந்தார்கள். அது குர்ஆனை சென்ற வருடம் மனநமிட்டு முடித்தார். அவர் என்ன கேட்டு வந்தார்? இந்த மண்ணிலே குர்ஆனை கற்றுத்தாருங்கள். அல்லி அப்துல்லா பின் உம்மி மக்தூம் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கெஞ்சினார்களோ, ஒரு பிள்ளை குர்ஆனுக்காக வேண்டி. உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நாள் இரவு நான் அந்த பிள்ளையை விட்டு ஒதுங்குவேனா? அல்லது அந்த பிள்ளை ஒரு சுற்றுலா சென்று வந்தால் கூட இரவு 1 மணிக்கு கூட பாதையில் இருப்பேன். மகன் வந்து விட்டாரா என்ற ஏக்கத்தோடு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் நெஞ்சோடு நான் பேசுகிறேன், உள்ளத்தோடு பேசுகிறேன், உறவோடு பேசுகிறேன், உணர்வோடு பேசுகிறேன். அல்லாஹு அக்பர். அந்த ஒரு மகன் அல் குர்ஆனுக்காக வேண்டி எத்தனை இரவுகள், எத்தனை பகல்கள், அந்த வளரும் வயதிலே இளம் தளிரை விட்டு தாய் தந்தை துடிக்க. சகோதரர்களே, இப்படியான தூர பிரதேசங்களில் இருந்து இந்த மண்ணுக்குள்ளே இதற்காக வேண்டி வருகின்றார்கள். எந்த நோக்கத்திலே வருகின்றார்கள்? இவர்கள் எங்களுடைய விருந்தாளி இல்லையா? மையவீனி, எனக்கு உதவி செய்வது இல்லையா? ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் இல்மை தேடி, மார்க்கத்தின் தெளிவை தேடி உணவு கொடுத்தால் முடிந்துவிடும். சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை கொடுத்தாலும் முடிந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், இந்த இல்மோடு, இந்த வஹீயோடு, இந்த நுபுவத்தோடு, வெளிச்சத்தோடு நீங்கள் அதை கற்கும் மாணவனாக இருந்து கொள்ளுங்கள், அல்லது கற்றுக் கொடுப்பவர்களாக இருங்கள், அதற்கு உதவி செய்பவர்களாக இருங்கள். நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தேங்காயை கொண்டு வந்தாவது, ஒரு ரூபாய் சதம் கொடுத்தாவது, ஒரு ஆட்டை கொடுத்தாவது, நான் சொல்லுகின்றேன், ஒரு நேர்ச்சை வைத்து ஒரு கோழி சேவலை கொடுத்தாவது உதவி செய்யாத தலைகள் இல்லை. அல்லாஹ் உங்கள் அத்தனை பேருக்கும் ரஹ்மத் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தகுன் ராபியா, 4வது நபராக நாம் ஆகிவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வஹீயோட சேர்ந்த வெளிச்சத்தோட நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். இது என்னுடைய வார்த்தை அல்ல, ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமும் தந்தாத்தியா பகுதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது 2 மாணவர்கள். சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு வரவேற்கிறான் இந்த மாணவர்களை, இந்த இல்முடையவர்களை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து இறக்கையை விரிக்கிறான். உலகத்திலே செங்கம்பல வரவேற்புகளை பார்த்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடையவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய கலாமுடையவர்களுக்கு, அதை தேடி வந்து உங்கள் ஊரிலே தஞ்சம் புகுந்திருக்கும் இந்த மாணவ மனிதருக்கு நிச்சயமாக அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையிலே விரிக்க போகிறான் விரிப்புடன். ஏதாவது ஒரு ஹதீஸ்ல உம்மா வாப்பாக்கு இப்படி ஒரு சிறப்புகிறதா சொல்லப்பட்டிருக்குதா? எப்படி புள்ளையோட மார்க்ஸை வச்சு, புள்ளையோட ஆற்றலை வச்சு, பிள்ளையுடைய குர்ஆனை வச்சு உலகத்தை விட மதிப்பான ஒரு தாஜுல் கராமா, ஒரு கிரீடத்தை அல்லாஹ் அணிவிப்பான். எங்கே? ஹக்கீமியாவில் பாடமாக்கின குர்ஆன். அந்த சாதிர் என்ற புள்ள, சகோதரர்களே, விடுமுறை எடுத்துக்கொண்டு
இங்கிருந்து சென்று அங்கிருந்து ஒரு மதரசால இல்ம தொடரணும் என்று சென்று விடுமுறை சென்று கொண்டிருக்கும் பொழுதிலே ஆற்றிலே அந்த பக்கம் உறவுகள் தாய் தந்தை தொலைபேசி இலக்கத்தோடு எங்கே மகன் ஏறிவிட்டாரா வந்து விட்டாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இங்கிருந்து நாங்கள் அனுப்பிவிட்டோம், வந்து சேருகின்றார், 10 நிமிடத்து பயணம். நாமும் அந்த இடத்துக்கு சென்று பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்ம படிக்க வந்து குர்ஆன் வெளிச்சத்தோட வீட்டுக்கு போறாரு. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த பிரயாணத்தை முடிச்சிட்டு அவனுடைய விருந்தாளியாக எடுத்துட்டான். ஷஹீதாக அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். தண்ணீர விழுந்தா ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தானா ஷஹீத். கஃப்ரத்துன் ககஸ்வத்தின், அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து திரும்பி வாரதும் மദ്രസാல இல்ம படிச்சுட்டு ஒரு புள்ள வீட்டுக்கு போறதும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிற நன்மை. அந்த நன்மையோட அவட தாய் தந்தையோட கண்ணுக்கு தெரிபடல. 3 நாளைக்கு பின்னால மையத்தை எடுத்து அடக்கினாங்க. அந்த கபரடிக்கு போனோம். நண்பர்களாக இருந்து மദ്രസാல போய் ஓதினவங்கள 2 பேர் கபரு, நீங்க வாரீங்களா நாங்க போமா மദ്രസാக்குன்னு கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு வெளியாகிற புள்ள ஃபர்ஹான் என்றும் சாதிர் என்றும் 2 பேர் கபரும் பக்கத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த மாணவர்கள் எங்க போனாங்க? எதுக்கு போனாங்க? இந்த ஊர்ல வந்திருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு என்ன உறவு? இந்த ஊரை பற்றி என்ன அறிமுகம்? நேர்முக பரீட்சையில கேட்டா சொல்லுவாங்க, கண்டிக்கு முதலாவது இதுதான் நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்லுவாங்க. கண்டி டிஸ்ட்ரிக்டுக்கு இதுதான் நாங்க முதலாவது வந்திருக்கிறோம். சகோதரர்களே, நாங்க எங்களுக்கு தெரியாம ஒரு பாரத்தை சுமந்து எடுத்து போய்த்து கொண்டிருக்கிறோம். மதரசான்றது யோசிச்சு பாருங்க, ஒரு விழாவல்ல மதரசா, ஒரு நாளோட முடிகிறதல்ல. 360 நாளும் இந்த 350 பிள்ளைகள் இன்னும் வளர வேண்டும். இந்த நிகழ்வுகளோடு 500 பிள்ளைகளாக ஆக வேண்டும். அன்றைய நேர்முக பரீட்சையில பார்த்தா ஒரு மகன் சொல்றார், வேறு வரையிலிருந்து வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், எத்தனை 100 மதரசாக்களை தாண்டி இங்கே வந்திருக்கிறார். இது வரவேற்கப்பட வேண்டும் இல்லையா? பாதுகாக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, உங்களுடைய கை குழந்தைகளிடம் சொல்லி வையுங்கள். இந்த சின்ன சிறுசுகள் மடியிலே இருக்கும் சிறார்களிடம் சொல்லி வையுங்கள். இல்மை பரப்பும் ஒரு வஹியகத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனுடைய பணியும் வேலைகளும் அழகாக வேண்டும். எந்த ஊரிலே போய் இறங்கினாலும் ஹக்கீமியால உடத்தளவின் கலதலியல இருந்து நான் இல்மை கற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தை முழங்க வேண்டும். இன்று அடுத்த மஸ்ஜிதிலே குத்பா ஓதக்கூடியவருடைய மகனையும் இந்த வருடம் மதரசாவுக்குள்ளே கொண்டு வருகின்றேன், உங்களிடமே தருகின்றேன் என்று சொல்கிறார். சகோதரர்களே, அங்கே குவைத் கிராக் போட்டிக்கு சென்றால் அங்கே ஒரு மாணவன் எங்கே ஓதினேன்? சுப்ஹானல்லாஹ், இந்த கண்டி பிரதேசத்தில் இப்படியான ஒரு மதரசாவில் நான் ஓதினேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் இப்படியான ஒரு பரக்கத்தை ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய ஊரை பார்த்து, எங்களுடைய கிராமத்தை பார்த்து சகோதரர்களை திறந்து வைத்திருக்கிறார். அருள்மலை இது, அருள்மலை. நான் வேறொன்றும் சொல்லலை, வசூல் பண்ணல. ஆனால் என்னோட சாட்சி, அல்லாஹ்வுடைய நபி வந்து விரட்டேலாது, ஃபிரௌன் வந்து விரட்டேலாது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டேலாது. கலீமுல்லா வேற, கலாமுல்லா வேற. அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தீன சுமக்கணும்னு வந்திருக்கிறாங்க. சகோதரர்களே, இரவு பகலா அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுறாங்க. மாஷா அல்லாஹ், எல்லாத மனதிலும் இந்த தீன வளர்க்கணும், தீனுக்குரியவர்களை வளர்க்கணும். சகோதரர்களே, எந்த பிள்ளை வரும் பொழுதும் அது பாடசாலைக்காக இருக்கலாம், மதரசாவுக்காக வேண்டி இருக்கலாம். அலிஃபும் தெரியாது, ஆவும் தெரியாது, பாவும் தெரியாது, ஆவும் தெரியாது, ஆவண்ணாவும் தெரியாது. இப்படி வந்த பிள்ளைகள் தான் நூற்றுக்கணக்கான உலமாக்கள் உருவாகி மிம்பர்களை கூட அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழகாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே யோசித்தோம், வருகின்ற ரமலான் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தர வேண்டும். இந்த மனனம் செய்த பிள்ளைகளை வைத்து இதே மஸ்ஜிதிலே முழு ஊரும் சேர்ந்து 3 நாட்களில் 30 ஜுசுக்களை ரமலானிலே தமாம் செய்ய வேண்டும். இரவு இஷா தொழுகைக்கு ஆரம்பித்தால் சுபகு வரைக்கும் ஓத வேண்டும். இப்படி எத்தனையோ மதரசா மாணவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முழு குர்ஆனையும் இஷாவோடு நின்று அல்லாஹ்வுக்காக வேண்டி ரமதானில் ஒரு தடவை கேட்போம் என்றால் அனுமதியோட மஷூராவோட நான் சொல்கிறேன், எவ்வளவு பெரிய ஒரு பிரகாசமான சப்தம் இருக்கும். கண்டி கட்டுக்களை ஃபுர்கானியால 10 வருடங்கள் இதை செஞ்சு வராங்க. 10 வருடங்கள் அல்லாட முழு கலாம எங்கெங்கேயோ இருந்து வந்து நின்று கேட்கின்றார்கள். சகோதரர்கள், குர்ஆனுடைய ஹிதமத்துகளுக்கு முடிவில்லை, குர்ஆனுடைய சேவைகளுக்கு முடிவில்லை. அன்பாந்தவர்களே, நோயாளியா வந்தா உதவி செய்வோம், நோயாளியா வந்தா உதவி செய்வோம், பணம் கேட்டு வந்தா உதவி செய்வோம். இல்மு கேட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் சார்பாக
நாங்கள் இந்த ஊருக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னண்டா, இது 30 ஆண்டு நிகழ்வாக இருந்தாலும் சகோதரர்களே, மதரசாவுடைய வளர்ச்சி தீனுக்காக வேண்டி இந்த இடம் வளரணும் என்ற கவலையோடு ஒவ்வொரு வாலிபர்களும் பெரியவர்களும் முன்வாருங்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சந்தோஷம் இருக்கிறது, துஆ இருக்கிறது. அன்றைய சின்னன் சிறுசுகள் அன்பு நபியிடம் வந்தார்கள், குர்ஆனை தேடி, இல்மை தேடி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு 10 வயதுல தாய் கொண்டு வந்து மதரசால சேர்க்கிறது போல சேர்த்துட்டு போனாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களோட இல்மை நீங்க தீனை படிச்சு கொடுங்க, உங்களோட ஹாதிமா நீங்க விட்டுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 10 வருடம் அந்த பிள்ளை இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை முடியை வலிக்கின்றார்கள், முடியை வெட்டுகின்றார்கள். அந்த குழந்தை, அந்த வாலிப புள்ள அப்படியே முடிகளை எடுத்து சுருட்டி வைத்துக் கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இல்ம் இருக்கிறது தானே, அவங்களோட வாழ்க்கையோட வார்த்தைகள் இருக்கிறது தானே, அவங்களோட வாயிலிருந்து உமிரக்கூடிய ஒரு உமிழ் நீர் இருக்கிறது தானே, ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கே கொண்டு போய் சேர்த்து விடும். கண்ணியமானவர்களே, அங்கேதான் மஹ்மூத் பின் ரபி என்ற புள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழும் பொழுது அந்த எச்சிலை எடுத்து அப்படியே தோட்டிக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த பிள்ளையுடைய பாசம், நேசம் அனைத்தும் அன்பு நபியோடு இருந்தது. அன்புக்குரியவர்களே, நாங்களும் எங்களோட கபருக்கு போகக்கூடே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஏதாவது ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு போகணும், வாழ்க்கை எடுத்துக்கொண்டு போகணும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சக்கராத்திலே இருக்கின்றார்கள், குடும்பம் சேர்ந்திருக்கிறது, அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபியுடைய ஹாதிம் 10 வருஷத்து மாணவன் பட்டம் பெற்று வெளியாகும் வேளை. சுப்ஹானல்லாஹ், கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த கற்ற மாணவர் இறுதியாக ஒரு வார்த்தை பேசுகிறது, நான் இப்பொழுது மரணித்து விடுவேன், மரணித்தால் என்னுடைய கபருடைய நிலைமை என்னவாகும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்றை மாத்திரம் செய்து விடுங்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான முடிகள் சிலதை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய உடம்பிலிருந்து உயிர் போனதன் பின்னால் என்னுடைய கண்ணுக்குள்ளும் என்னுடைய நெஞ்சோடும் என்னுடைய வாய்க்குள்ளேயும் அந்த ரஹ்மத்துல் ஆலமீனுடைய முடியை வைத்து என்னை அடக்க வேண்டும் என்று சொன்னார். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஒரு இல்முடைய தீனுடைய ஹிதுமத்தில இருந்து இந்த மாணவர்கள் அடைய வேண்டிய இடம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தை உலகத்திலே பரப்ப வேண்டும். இன்று கூட அரபு நாட்டில் எத்தனை உலமாக்கள் சிறைச்சாலைகளுக்குள்ளே சென்று விட்டார்கள். காபத்துல்லாவுடைய பிரச்சனையை பேசி, அந்த மியூசிக் வேண்டாம் என்று பேசி, அந்த இசை கச்சேரி வேண்டாம் என்று பேசி, குர்ஆனோடு இசையை சேர்க்க வேண்டாம் என்று பேசி, சுப்ஹானல்லாஹ், அந்த மண்ணில் இருந்து கலட்டி அல்லாஹ் தஆலா எங்கட கையில குர்ஆனுடைய போதனைய, குர்ஆனுடைய மதரசாக்களை, இல்முகளை தந்திருக்கிறான். அந்த பார்வையாக இதை பாருங்கள். உங்களிடத்தில் இந்த துஆ செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் சொல்லுங்கள், இது வெற்றி நடை போட வேண்டும். என்னுடைய பேரோ உங்களுடைய பேரை அல்ல, அல்லாஹுடைய பெயரை உயர்த்துவோம். அல்லாஹ் நிச்சயமாக எங்களை மறுமையில் உயர்த்துவான். இல்முக்காக வேண்டி உதவி செய்த ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நாளை உண்மையான பரிசளிப்பிலே கலக்கச் செய்வான். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. இந்த பாவங்களை மன்னிச்சு அருள் புரிந்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை பொருந்திக்கோ. யா அல்லாஹ், எங்களுடைய முயற்சிகளை பொருந்திக்கோ. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுடைய வரலாறு நீ பொருந்திக்கோ. யா அல்லாஹ், இந்த மிம்பரை நீ அழகாக்கி தந்திடு. யா அல்லாஹ், இதில் கை வைத்து உதவி செய்யக்கூடியவர்களுக்கு நீ 7 பரம்பரைக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மாளிகை என்பதற்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள், ஊரார்கள், அத்தனை பேருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. உன்னுடைய மாளிகையை அழகாக்கி தருவாயாக. இந்த இடத்துல வந்து அழைத்துக்காக இருக்க நினைக்கணும். யா அல்லாஹ், குர்ஆன் எடுத்து நடக்க நினைக்கணும். யா அல்லாஹ் ரஹ்மானே. யா அல்லாஹ், முழு ஊரையும் இந்த மஸ்ஜிதோடு சேர்த்து தருவாயாக. முழு ஊருக்கும் ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கலாம், உன்னுடைய குர்ஆனை மனப்பாடம் செய்து உன்னுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொண்டு 10 வருடங்களாக, 7 வருடங்களாக, 8 வருடங்களாக தாய் தந்தையை பிரிஞ்ச உறவுகளை வழி அனுப்பும் நேரம். யா அல்லாஹ், இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான குர்ஆன்கள் ஓதப்பட்டு 30 வருடங்களை தாண்டி நிற்கும் ஒரு கலையகத்தை, ஒரு வஹியகத்தை அழகாக்கும் காலம். யா அல்லாஹ், உன்னுடைய கபூலியத்தை எனக்கு தாய். யா அல்லாஹ், பெருமையை தந்துடாதே. யா அல்லாஹ், கியாமத் வரைக்கும் இதை நீ பாதுகாத்து தாயா.
கியாமத் வரைக்கும் இதனுடைய வெளிச்சத்தை இந்த கபராளிகளுக்கு நசீபாக்குவாயாக, இந்த ஊர் மக்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நடக்க இருக்கும் நிகழ்வை நீ ஹைராக்கி வைப்பாயாக, நலவாக்கி வைப்பாயாக, ஒற்றுமையின் அடையாள சின்னமாக ஆக்கி வைப்பாயாக. வரக்கூடிய அத்துணை பேருடைய பிரயாணங்களை லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய இல்முக்காக வேண்டி தன்னுடைய வாலிபத்தை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய நண்பர்களை, தன்னுடைய உறவினர்களை பிரிந்து தனிமையிலே அனைத்தையும் துறந்து ஒரு ஆலிமாக பட்டம் எடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை பொருந்திக்கோ யா அல்லாஹ். ஒரு துளி ரத்தமாவது இந்த மக்களால் ஊறிருக்கும் யா அல்லாஹ், உருவெடுத்திருக்கும் ரஹ்மானே. அவர்களுக்கும் இவருடைய நன்மைகளை பங்கு கொடுப்பாயாக. இந்த ஆலிம்களுடைய நன்மைகளை இந்த சின்ன சிறுசுகளுக்கும் பங்கு கொடுப்பாயாக, வாலிபர்களுக்கு பங்கு கொடுப்பாயாக, ஆண்களுக்கு கொடுப்பாயாக, பெண்களுக்கு நன்மையை கொடுப்பாயாக. மண்ணறையில் வாழ்பவர்களுக்கும் இந்த மதரசாவையும் இதனுடைய உலமாக்களையும் சதகா ஜாரியாவாக ஆக்கி வைப்பாயாக. அவருடைய கபர்களை வெளிச்சமாக்குவாயாக, அருள் நிலமாக ஆக்குவாயாக. வஹீயின் வெளிச்சத்தை மதீனாவில் பரப்பியது போன்று இந்த மண்ணிலும் பரப்பி உலகெல்லாம்